அழகா சொல்லியிருக்கு 6:9 இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. படிக்கிறார் படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஐயா ஒரு லிட்டருக்கு ஒரு போட்டு இங்க இந்த வசனம் சொல்லுங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். வாலிபன் பையன் சின்ன பையன். இங்க ஒரு பையன் இருக்கிறான். அவங்ககிட்ட என்ன இருக்கு? 5 வார்கோதுமை 2 மீன்கள். இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்லுவாங்க. கிறிஸ்து அவர் மலையில பிரசங்கங்கள் அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் பார்த்து மக்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அவங்களும் அதை திரண்டு அவர் கூடவே போக ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல மலையில வந்து அவங்க உட்கார்ந்து இந்த சீசனில் உட்கார்ந்தாங்க. அந்த திறன் கூட்டம் வந்து அப்படி சூழ்நிலை அருமையான தகவல் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த வார்த்தை இங்கே இருக்குது. சீசன் கொடுத்து கேட்குறாங்க, இந்த ஜனங்க இப்படி பின்னாடி வராங்க, இது வாங்க நம்ம எழுதி நம்ம யார் பசியாக இருக்கிறோம் கண்காணிக்கிறது இல்லையா? அந்த வருஷம் வச்சுக்கணும். நம்ம எங்க கனவு இருக்குதோ இந்த கனவெண்ணத்தை பூர்த்தி செய்கிறவர் அப்படியே சொன்னாங்க. நீங்க கவனிக்கணும், சத்தியத்தை கவனிக்கணும். இது வந்து வாழ்நாள்ல நீ முன்னுக்கு வந்தாங்கன்னா உங்களுடைய தரித்திரங்கள், பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், கண்ணீர்கள், கவலைகள், நிந்தைகள், அவமானங்கள் நீங்கள் இருக்கணும்னா சத்தியத்தை நேர்ந்து கொள்ளுங்கள். சத்தியம் தான் உங்களுக்கு இல்லையா? அந்த சத்தியம் எங்க வருதுன்னா சபை கூடு வேண்டிய நிர்மை. என்ன வயசு? இங்கே ஒரு பையன் என்ன வயசு? 5 வயசு. இந்த பிள்ளைங்களா எங்கெங்க நம்ம பிள்ளைங்க உட்கார நம்ம கொண்டு வந்தீங்க. தயவுசெய்து ரொம்ப தயவாக காட்டுறாங்க. பிள்ளைங்க உட்கார வைங்க. அதனுடைய வளர்ச்சி பாருங்க. சீக்கிரமா தெரியும். அடிப்படை சீக்கிரமா தெரியும். அந்த ஒழுக்கம் நீங்க இந்த சீசன்ல அந்த வசதி வீட்டை பார்த்தீங்கன்னா அவங்க சீசர்களை சோதிப்பதற்காகவே இவங்களை ஜனத்துக்கு நான் எப்படிப்பா ஒரு ரூபாய் வழிபாடு மாறாத கேட்டாங்க. ஆனால் கர்த்தர் வந்து அந்த மழைக்காலம் கூட அப்போ மாற்ற முடியும். ஆனால் இவங்க சோதிக்கிறாங்க. நடுத்தர்களை பண்ணுறது இவங்க எல்லாமே அந்த சின்ன பையனை கண்டுபிடிக்கலாம். அந்த சிறு பையன்கிட்ட அவன் கையில் இருக்கிற வரைக்கும்
5 அப்பம், 5 தரக்கூடிய அப்பங்கள், 2 மீன், 5 அப்பம். இங்க 2ஆ பிரியுது. 60 60 கையில இருக்கிறது. அந்த 5 அப்பம்லாம் இருந்தாங்க. நான் 2 மீன் கையில் மீன் 12 கூட மீன். அந்த தம்பி அந்த சிறு பையன் தன்னைத்தானே முழுமையாக இருக்கவே சொல்லல. அவன் கருத்திலிருந்து தேவனுடைய கருத்துக்கு இங்க வந்துட்டு அத்தனை பேர் இன்னைக்கு கழிச்சு அவருடைய கருத்தை நீங்க முக்கியம் 5 வாரம் 2 5 அந்த 7 அப்படியே அதிகமாகி 12 கோயில் விஷயம் தான். அவங்க நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அதை கம்மியாக தான் இருக்காங்க, கம்மியாக தான் இருக்கும். டேடி கிட்ட கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து வேற வரைக்கும் பேசணும். மீன் கலெக்டர் ஒன்று பேசலாம். தேவனுடைய ஆண்டவரே இன்றைக்கு கொடுத்த ஆவணத்தை சொல்றோம். உங்களுக்கு கொடுத்த சுற்றி செக்யூரிட்டி இந்த ஆதாரத்தை கொடுத்தது யாரு? இந்த பையனுக்கு அந்த தாய் அதெல்லாம் இதில் வந்த கண்டுபடியாக வந்துருக்கு. பைபிள் அது 77 தெரியுது. இந்த ஆதாரத்தை அந்த மகன் அந்த தாயும் தகப்பனும் எத்தனை நாளைக்கு நடந்துட்டு இத்தனை வர்க்கத்தையும் 2 மீனையும் வச்சு பேக்கேஜ் பண்ணி கொடுத்தனால அந்த தாய் நம்ம ஆசிரியர் நம்ம செய்வேங்க. இன்னைக்கு இந்த சபையில வந்து சண்டே கிளாஸ் வளர்ந்ததுன்னு சொன்னா சபை வளர்ந்து அர்த்தம். ஏன்னா சண்டே கிளாஸ் ஒரு பிள்ளைங்க வளர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு தாய் தகப்பம் உண்டு. அல்லேலூயா, தாய் தகப்பம் உண்டு. இந்த பிள்ளைங்களுக்கு சத்தியம் சொன்னா அவங்க தாய் தகப்பம் பிரச்சனை சொல்லணும். இயேசு ரட்சிக்கிறார். கல்விகளை பேச வைக்கிறது இந்த சிறு பிள்ளைகளை பேச நீங்க சொல்லும் போது பெரிய காரியத்தை யார் கொண்டு செய்யணும்? சிறு பிள்ளைகள் கொண்டு அதை செய்யணும். சபைக்காக சிறு பிள்ளைகள் அவருடைய கருத்தில் அவர் கருத்தில் போகும்போது 5000, அவருடைய கருத்தில் இருந்தது 5 ஓகே. ஏன் சொல்றதுன்னா இந்த பிள்ளைங்க அவங்க பேர் உதவி செய்யணும். சின்ன பிள்ளைங்களை வச்சுதான் திருச்செந்தூர் நடக்கும். இது யாருக்குமே இல்லை. பிபிஎஸ் நடத்துறீங்களா? பிபிஎஸ்னா ஓய்வு நாள் பாடசாலை இது சீசன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே கிளாஸ் நடத்தி ஆகணும். அது அதிகாரம் அதுக்கு அவசரம். ஒரு சாப்பிட 2 சீசன் சாமியார் என்னும் பிள்ளையான சலனூர் ஏகத்தை தரித்து கர்த்தருக்கு முன் பணிவிடை செய்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டார் நம்மளோடு சலனூர் தரித்து பெரிய தீர்க்கதரிசிங்க. அவருக்கு அவர் வந்து எனக்கு சாமியார் கேட்கிறாரு. சாமியார் இன்னொரு கற்று விட்டவங்க பேசுறாங்க. மறைக்கால எல்லாத்தையும் சொல்லி போட்டேன். அல்லேலூயா, யாரை யூஸ் பண்றாங்க? சாமியார் என்னும் இல்லையாண்டா. நல்லா கவனிக்கிறோம். இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிற அத்தனைக்கான ஒரு குரூப்ல இருக்கு. தயவுசெய்து பிள்ளைகளை நீங்க வந்து இது 4 பிள்ளைங்க வளர்க்கும்போது அந்த பிள்ளை மீதான பிரச்சனைக்கு போகாது, அந்த பிள்ளை தவறான போகாது, அந்த பிள்ளை சாதாரணமான வார்த்தை பேசாது. அந்த பிள்ளைங்க எப்போது தேவனுடைய அன்பு தேவனுடைய அந்த வல்லமை அந்த பிள்ளைகளை இறங்கும் போது அந்த பிள்ளைகள் வித்தியாசமா இது நம்மகிட்ட தான் இருக்குது. ஏழி கேட்கிறாங்க படிக்கலாம். வந்து சொல்ல 2 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தந்தோன் ஏகத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தார். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலிகளை செலுத்துவதற்காக தன் புருஷனோடு கூட வருகிறது போதெல்லாம் அவருடைய தாய்
பாஸ்டர் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தன்னூல் ஏகத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துவதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அந்த சாமுவேல் பிள்ளையாண்டானுடைய தாயும் தகப்பனும் வருஷந்தோறும் இதாங்க குடும்பம். தாயும் தகப்பனும் வருஷந்தோறும் இந்த சம்பவம் என்னன்னு சொன்னா இந்த சாமுவேல் வந்தது நேரத்தில் அவர் பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. நீ ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க செஞ்சுட்டா அந்த ஆண்களை ஆசீர்வாதம் போது தேவன் பெரிய தீவிரத்தை கண்டம் பண்ணிட்டு டிஸ்ட்ராய் இவங்ககிட்ட பேசுறாங்க. பேசுறாங்க யாருமே பேசுறேன் அவங்ககிட்ட பேசுறேன் யார்கிட்ட பேசுறேன் அவருக்கு சின்ன பிள்ளைங்க பேசுறாரு. ஏறி பார்த்தா அத்தா கூப்பிட்டாரு இல்லப்பா சொல்லுப்பா மறுபடியும் கேட்கறாரு. அவர் வந்து சாமுவேலே மறுபடியும் மூணாவது இடக்காக பார்த்தா இந்த பழைய ஊழியக்காரங்க எல்லாம் சேர்த்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியம். இந்த கூட 1000 சாமி மூணாவது சொல்லி அது இனி சொன்னதை கற்றுக் கொடுக்க வேண்டியதான் பாடி ரைட்ஸ் தான் நாங்கள் இங்கே வந்துடுறோம். தாயும் தகப்பனும் போதகருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீங்கன்னா நியூஸை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கீங்கன்னு அர்த்தம். அதான் அவங்க கத்தி பேசுறாங்க. மெதுவாக பாட்டு இதுதான் பாட்டு எதுக்காக திருமணம் இல்லைன்னு சொல்லணும். ஆமா ஒரே ராஜா என்ன ஆகணும் பெரிய காய்ச்சி செய்யணும். அந்த சாமுவேல் பிள்ளையாண்டான யாரும் யூத்தையில் நான் பேசினேன். இந்த ஒரு சிறுப்பை இங்க வந்து அடுத்து ஒரு 1 இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை ஒரு சிறு பெண் அதுதான் சிறு பெண் வாலிபு போனீங்க. சிறு பெண் குழந்தைங்க தான் பேசினாங்க. ஒரு சிறு பெண் எங்க நிறுத்துவாங்க? இந்த சீரியா அடிமை கேட்போம். எல்லாரும் ஒரு கேப்டன் அவங்க அந்த சூழல் ஒரு சிறு பெண்ணை பிடிச்சுவாங்க. இஸ்ரவேல் சிறு பெண் சீரிய தேசம் கொண்டு வந்தாங்க. இஸ்ரவேல் சிறு பெண் நல்லா கவனிக்கலாங்க. ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் சிறு பெண். ஏன்னா நான் அடிக்கடி சொல்றேன் இஸ்ரவேல் சிறு பெண். இஸ்ரவேல் என்றாலே தேவனோடு போராடுகிறது. அது அத்தனை கல்வி. ஈ என்றாலே காலம் முடியும், ஸ்டார் என்றாலும் போராடு, தேர் என்றாலும் தேவனுக்கு காலம் முடியும் வரை தேவனோடு போராடும் இஸ்ரவேல். இந்த வம்சத்துக்கு ஒரு சிறு பெண்ணை நான் சொல்றேன். எப்படியே ஒரு ஊருக்கு பொம்மை அது அங்கே அழகு நீ எங்கே நினைச்சுமா அங்கே ஒரு கல்யாணம் இந்த பொண்ணு நாங்கள் சிறு பெண் என்ன பண்ணுறா நீங்கள் வீட்டில் படிச்சுங்க மரியாதை பார்க்குறோம். அவனுக்கோ அவனும் கிருஷ்ணன் அவனும் குஷ்டரோகி ஆயிருந்தான். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகம்மா என்பவன் படைத்தலைவர். அவன்தான் அதிபதி. சீரிய நாட்டினுடைய அதிபதி அவன் தான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தான். அவனை கொண்டு கற்று சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவன் மகா பராக்கிரமசாலியா இருந்தான். அவன குஷ்டரோகியா இருந்தான். ஆனால் வந்து வாழ்க்கை வர நல்ல இங்க ஆனால் அவளும் குஷ்டரோகியா இருந்தான். குஷ்டரோகிய இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சீரிய நாட்டுக்கு வந்து இந்த இஸ்ரேலுக்கு வந்து கவலைப்பட்டு
ஊழியம் செய்யறாயா ஆமென். சொல்லுங்க. சாதாரண ஆத்மா சூழ் சாதிச்சு சேனாதிபதி பதவிக்காரனை பார்த்து அவங்களுக்கு நயமா பேசுறாங்க மாச்சியா பேசுறா வாங்க இவரு அவர்கிட்ட போன எல்லாருமே நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவர் சமாதானம் இருக்கிற தீர்க்கதரிசியை போனால் நலமாய் இருக்கும். இவங்க அவரிடம் போனா நலமா இருக்க நோய்வடியே இருக்காது. கிறிஸ்தவர்களுக்கு அசால்ட்டா பேசுனா ஒரு சிரிப்பு. ஏன்னா அவன் இஸ்ரவேல் சிரிப்பு. அவன் சமயங்களை படிச்சுக்கலாம். அவன் பண்ணி தேவனுடைய அன்பு அவனுக்குள்ள இறங்கிருக்கு. ஆமென். ஜெபம் இருக்கு, வேதம் வாசிக்க அனுகிரகம் இருக்குது. அவன் சரியான காரியத்துக்குள்ள எனக்கு இங்க வந்து கொஞ்சம் அதிகமா பேசுறேன். ஒரு பிள்ளைதான் இங்க எப்படி போனாருன்னா உங்களுக்கு இதான் ஏமாந்து நல்லா கவனிக்கணும், தான் கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இவன் ரொம்ப படைப்பாளர். அவனுக்கு மூலிய கதையை கலந்தாலும் எடுக்க மாட்டாரு. ஐயா சிறுவன் கதையே அதெல்லாம் வந்து கீழே ஆமாம் ஒரு கூட அவங்க போகும்போது அவங்க போட்டு அந்த ஊழியக்காரர் இது என்ன பார்த்து எந்த மாதிரி நான் வரேன் இல்லை இல்லை அவர் அதே மாதிரி தான் உட்காந்தும் கீழே தேசம் அவன் புதிய ஊர் எங்கள் அவையாட்டி இன்னும் போல அவன் பேசுகிறான் ஒரே மேலே சரியா போய் போய் பிரசாரம் பண்ணேன். அவன் தான் செய்வான் எண்ணெயை பூசி ஜவம் பண்ணிட்டு இன்னைக்கு வேலை வந்து அவன் எண்ணெய் மட்டும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு இல்லை, சும்மா இருக்கு சொன்னா அது ஒரு எண்ணம் சும்மா இருக்கு வீட்டுக்கு ஜவம் பண்ணி தப்புக்கு நம்பிக்கை சாப்பிடுங்க. உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்ட அந்த வல்லமை கூட அவங்க விசுவாசத்தோடு போய் மோசமான சூடு ஏற்கனவே சொல்லிடுறேன். செல்வ ஜீவியத்துல உச்சத்தை அவங்க நல்ல உச்சத்தை ஏதோ போய் ஆடுறது அது அந்த காலம் அது வந்து நல்லதா இல்லை. இதெல்லாம் வந்து என்ன போயிட்டு அதே என்ன ஜெக ஜீவியத்துக்குள்ள கொண்டு வந்து அது வல்லமை விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை அன்பு இருக்கணும். அன்பு வளர்ந்து வாங்க அன்பு இதயத்துக்குள்ளே அந்த அன்பை ஒரு கொஞ்சம் பதினாறு ஒன்று கைவாங்க அன்பை ஒரு இங்கே அந்த செருப்பெண் நல்லா கவனிக்க செருப்பெண் ஒரு செருப்பெண் வந்து நாகவாங்க படைத்தலைவருடைய வியாதி இவரு கௌரவப்பாங்க. ஏன்னா படைத்தலைவர் இறங்கி வந்து எண்ணெய் அந்த தாயில ஒரு ஆத்மா ஆதாயம் பண்றான். ஆலயம் பண்ற சார் செருப்பெண் யாரு பண்றா நாகவாணி படைத்தலைவி. அவன் அவங்ககிட்ட போய் ஊழியக்காரங்க எப்படி மாட்டாங்க. சரி அதுவே பாருங்க ஊழிய எப்படி இது நல்லா கவனிக்க ஊழிய டிபார்ட் ஆகுது சபை எப்படி வாடிடுது இது நல்லா கவனிக்க அவன் கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணிடுவாங்க. இதை போய் 7 தடவை என்ன பண்ணி ஸ்நானம் பண்ணு. அப்போது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தான்ல 7 தடவை ஸ்நானம் பண்ணு, அப்போது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். சிறு பிள்ளை போன ஆமா மாம்சம் சிறு பிள்ளை இந்த மாதிரி இருக்காது. சிறு பிள்ளை அப்படி வாங்க அவன் சரி போயிட்டு அப்புறம் உடல் ஊழிய காலத்தில் இவங்க ஒரு காந்து காலத்தில் பெரிய காலத்தில் உடல் ஊழிய காலத்தில் சபையோட எது ஸ்கேன் அது படிக்க இவனை அடிச்சுட்டு அவன் கொடுக்குற பிரசன்ட் அது எனக்கு தேவையில்லை நீ எடுத்துட்டு கொண்டு போயிடுவான். வாங்கிக்கிறான் பின்னாடி போய் கேட்குறான்
என்ன பண்ணுறது இப்போதான் ஐயா வாங்கி சொல்லுவார் போட்டால் மாதிரி ஐயா அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நூறு பேர் சொல்லிட்டு அவன் வாங்கிப்பான். அவனுக்கு சொல்றது அங்கே சமையல் ஊடி கருது சாப்பிட்டு எனக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இயேசு வாழ்க்கை 12 வயதாகிய அவருக்கு 12 வயதான பொழுது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்ததும் திரும்பி வருகிற பொழுது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். பிள்ளையாகிய எருசலேமிலே இருந்து விட்டார். அந்த வழி அளவு கொஞ்சம் அவசியம் இல்லை. நீங்க வந்து என்ன பண்றோம் எருசலேமே பிள்ளையாண்டா எருசலேமே தங்கி. ஏன்னா இதாவது அடுத்த காரியங்களை அவர் செய்யும். இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு வருவாரையும் ஆண்டவர் ஒரு உன் பக்கத்தில் இருக்கு. நீ தெருவில் நீ பேசி ஆகணும். இதுதாங்க உண்மை. பேசி ஆகணும். பேசி இதுவாகும். சிம்பிள் வார்த்தை. உலக பாடம் ஏன் கவலைப்படுற சொன்னா வரமாட்டேன் கோயில் சரி வாங்க அவங்ககிட்ட போனதான் என்னால் கிடைக்கும். அதாவது ரெடியாக கண்டிப்பாக ஈவன் காலேஜ் சூப்பர் சேனல் என்ன பண்ணாங்க இதெல்லாம் கொடுத்து தான் மக்கள் என்ன பண்ணாங்க அவர் நம்ம வந்து இப்படிப்பட்ட பார்த்து சில இறைவன் சிம்பிள் ஏதாவது பேசுவார். ஆனால் இங்கே நீங்கள் இப்போ கொஞ்சம் சந்திப்புனா வீக் இன்சூரன்ஸ் ஆண்டவர் யார் எதிர்பார்க்கலாம்? பலவீன நிலை எதிர்பார்க்கலாம். பலவான அல்ல, பலவீன ஞானமுள்ளவன் அல்ல, ஞானி அல்ல, பலவீனமே. அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு வசனம் யாத்திராகும் 4:2 யாத்திராகவும் 4:2 கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன? கொம்புங்க இந்த கோலை வச்சு பெரிய காட்சி செஞ்சுட்டாங்க. அது யாத்திரா சிங்கான வச்சுதான் இந்த சிலுப்பில் இருந்தால் போதும். இந்த சிலுப்பில் இருந்தாலும் போதும். அடுத்து வந்து பாருங்க நியாயாதிபதி 15:15 சிம்சம் பெரிய அவங்களுக்கு மாட்டு கருந்தை பச்சை ஆடி எழுதி எடுத்து ஆயிரம் கொண்டு போகிறோம். எழுந்து நம்ம அந்த காடியை அதை எடுத்து ஆயிரம் இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் சமைக்க சிறு பிள்ளைகள் வேற ஞாபகம் கைச்சு அடுத்து வந்து ரொம்ப பெரிய காரியம் சாமி பழைய 40 கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இறங்கி 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை வைப்பதற்குரிய தன்னுடைய அரைப்பை பையிலே
கோலியாத் பிரச்சனை போய் வெந்துவாக்கு தெரியுறாங்க கோலியாத்தை பார்த்து இவன் தாவீது அஞ்சு குழந்தைங்க கோலியாத்தை சின்ன சின்ன கற்ற எதை சின்ன சின்ன காலத்தை தான் அந்த சிறிய காலம் யார் இல்லை அது திஞ்சி உள்ளவங்க இந்த பிள்ளைகள் தான் இருக்கு நம்மள மறுநாட்டு வாங்க அது போன் பண்ணி கேட்டா ஐயோ இல்லையா ஆனால் சின்ன பிள்ளைங்க அப்படிங்க இந்த பயத்தில் போகும் பயத்தில் அடுத்து பாருங்க ஒன்று வாங்க அப்படி நீங்க படிக்கிறீங்க நாளைக்கு ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கையில் அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உண்மை தலை செய்யாதபடிக்கு நரத்தை உள்ளங்கையில் அவங்க மேகத்தை செய்யுது நீங்க சீக்கிரம் மூணு நாள் உள்ளங்கை அது மேலுக்கு தாங்க முடியாது. கட்ட நம்ம ஆசீர்வதிச்சு நீங்க ஆசீர்வதிச்சு இப்படி இருக்கும்போது முக்கியமான விஷயம் கொண்டு ஆற்றில் இறங்கி 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை வைப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே கோலியாத்து பிரச்சனை கோலியாத்து பிரச்சனை போய் வெந்துவாக்கு தெரியுறாங்க கோலியாத்தை பார்த்து இவன் தாவீது அஞ்சு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க கோலியாத்தை சின்ன சின்ன கற்ற எதை சின்ன சின்ன காலத்தை தான் அந்த சிறிய காலம் யார் இல்லை அது திஞ்சி உள்ளவங்க இந்த பிள்ளைகள் தான் இருக்கு நம்மள மறுநாட்டு வாங்க அது போன் பண்ணி கேட்டா ஐயோ இல்லையா ஆனால் சின்ன பிள்ளைங்க அப்படிங்க இந்த பயத்தில் போகும் பயத்தில் அடுத்து பாருங்க ஒன்று வாங்க அப்படி நீங்க படிக்கிறீங்க நாளைக்கு ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கையில் அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உண்மை தலை செய்யாதபடிக்கு நரத்தை உள்ளங்கையில் அவங்க மேகத்தை செய்யுது நீங்க சீக்கிரம் மூணு நாள் உள்ளங்கை அது மேலுக்கு தாங்க முடியாது. கட்ட நம்ம ஆசீர்வதிச்சு நீங்க ஆசீர்வதிச்சு இப்படி இருக்கும்போது முக்கியமான விஷயம்னா ஏன் இந்த சிறுதாயாலும் வளரும் பொழுது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகளின் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். கருங்கதை பார்த்தீங்கன்னா கருங்க எப்படி இருக்கு அது மட்டும் கடுகு விதை இப்படி கடுகு விதை சீராயிருந்து அது சகல விதைகளில் எல்லா சீராயிருந்து வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இதுதான் சண்டே கிளாஸ்
இல்லை புரிஞ்சுக்கிறாங்க சண்டை கடிதத்துக்கு விதை இழந்து சிறிய விதை அது வந்து அது வளர்ந்து அது என்ன பண்ணா மூன்றுகளிலும் பெரிதாகி பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் இலைகளில் வந்து அடைய எல்லாரும் என்ன பண்ணா ஒரே மரத்தில் உட்கார்ந்து நீங்களாக தயவுசெய்து நீங்க இருக்கிற சின்ன பிள்ளையாக குழந்தைங்க விளையாட்டு சாமான் வாங்கிக்கணும். இந்த சண்டை இது முடிந்த உறவர் ஹாஸ்டல் இன்னைக்கு இந்த எதையே நீங்கள் எடுத்துக்காதீங்க சொல்றாங்க இந்த ஒன்று மட்டும் எடுத்துங்க மாஸ்டர் சி 13 மத்தை இதை மட்டும் நீங்கள் எல்லாத்தையுமே சின்னதாக இருக்குது. அது வளர்ந்து என்ன பண்ணுது பெருசாக இருக்கு. எல்லாருக்கும் நாங்கள் கூட சண்டைகள் அந்த சண்டைகள் போகிறது எதுக்கு தெரியும் சுண்டல் கொடுப்பாங்க அதனால இந்த எனக்கு சொல்லி வந்து இன்னைக்கு பேசுறோம். ஆனா இப்ப நாங்க சுண்டல் கொடுக்க தயாரா இருக்கோம். வாழ்ந்து என்ன பண்றோம் இன்னைக்கு இங்க வளர்ந்துட்டா இந்த சபை நரம்பி வழிபடும் சபை நரம்பி வழிபடும். நீங்க வீட்டுல சபைக்கு அது போக மாட்டாங்க. சபையில் எந்த பிரச்சனை உங்களுக்கு பின்வாங்க பங்கெடுக்கும் இதை மட்டும் வரைக்கும் அப்படி இல்லை. அதான் சொல்லிட்டேன் நான் சிம்பிளா சொல்றேன். சுண்டல் போட்டு பாயப்பட்டு சுண்டல் நான் வாங்கி கொடுக்குறாங்க. அநேக காரியங்கள் அதனால் செய்து இன்னும் அதனுடைய ஆசீர்வாதம் அதெல்லாம் அதை சிறு பிள்ளைகள் இருக்கிறது. நம்ம மத்தியிலே பெரிய காரியம் செய்வோம். கண்ணியம் ஒரு நிமிஷம் எங்களை அதிகமாக நேசிக்கிறார்கள் பிதாவே ஊழியக்காரர்கள் கொண்டு இந்த வாரத்தின் கடைசி நாளிலே கற்று நீர் பேசின வார்த்தைகளுக்காக சொல்கிறது. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே அந்த தலைமையில் பேசின வார்த்தையின் வருது அந்த இருக்கிறீர்களப்பா. பெரிய காலத்துக்கு சமாஜத்தில் வந்து எல்லா குடும்பத்தையும் பிள்ளைகளும் ஒவ்வொரு அல்லது சூத்திரமாக கொடுப்பதற்காக செய்திகள் அவைகளெல்லாம் மாற்றி நாமத்தில் நேரிடுவதால் நாட்டுமாவை முழுவதுமே கசிக்கலாம். நாட்டுமாவை கற்று செய்து சகல அந்த கத்தராக கிருபை பிதாவுடைய அன்பு பசுத்தாவுடைய ஐக்கியம் மீண்டும் மீண்டும் வருகைகள் மற்றும் நாம் அனைவருடைய